டிஸ்கவுண்ட் ரிடக்ஷன் இன் ப்ரைஸ் ஆஃப் கூட்ஸ், அதாவது வழக்கமாக கொடுக்குற ப்ரைஸை விட கம்மியான ப்ரைஸை தான் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லுவோம். பிஸ்னஸில் இந்த டிஸ்கவுண்ட் 2 கேட்டகரியில் வரும். ஒன்று ட்ரேட் டிஸ்கவுண்ட், இன்னொன்று கேஷ் டிஸ்கவுண்ட். ஃபர்ஸ்ட் ட்ரேட் டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட் அட் த டைம் ஆஃப் பர்ச்சேஸ், அதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற டைமில் கொடுக்கக்கூடிய டிஸ்கவுண்ட்டை தான் ட்ரேட் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள், நம்ம ஒரு டாய் ஷாப் வச்சுருக்கோன்னு சொல்லி நினச்சிக்கோங்க. அந்த ஷாப்புக்கான கூட்ஸை ஒரு சப்ளையர்கிட்டருந்து பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறோம். இங்கே நான் பல்க் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அந்த சப்ளையர் கொடுக்கக்கூடிய டிஸ்கவுண்ட்டை தான் ட்ரேட் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கேஷ் டிஸ்கவுண்ட். இப்போது கூட்ஸை பல்காக வாங்கினேன், ஓகே, ஆனால் என்கிட்ட கொடுக்குறதுக்கு காசு இல்லை. ஸோ ஒரு 20 டேஸில் பேமெண்ட் பண்ணிடுறேன்னு சொல்லி கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். இப்போது 10-12 டேஸ்லேயே என்கிட்ட கேஷ் அவைலபிளாக இருக்குது. 20 டேஸ் கழிச்சு தான் நான் பேமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி கடன் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி போய் காசை கொடுத்தா வேணாம் நான் சொல்ல போகிறாங்க? எஸ், நான் ஸ்பெசிஃபை பண்ண அந்த 20 டேஸ்க்கு முன்னாடியே அந்த கேஷை பேமெண்ட் பண்ணிடுறேங்கிறதுக்காக எனக்கு ஒரு டிஸ்கவுண்ட் தருவாங்க. அதுதான் கேஷ் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ கேஷ் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது டிஸ்கவுண்ட் அட் த டைம் ஆஃப் பேமெண்ட். சரி, இந்த ட்ரேட் டிஸ்கவுண்ட் கேஷ் டிஸ்கவுண்ட் பற்றிலாம் நம்ம 7th லெசனில் டீப்பாக படிப்போம். இப்போது கேஷ் டிஸ்கவுண்ட்டில் இன்வால்வ் ஆயிருக்க ஜேர்னல் என்ட்ரிஸ்லாம் பார்க்கலாம். கேஷ் டிஸ்கவுண்ட்டை டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் அலவுட்னு சொல்லுவோம். இப்போது சப்ளையர்ட்டேருந்து கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணும் பொழுது சப்ளையர்ட்டேருந்து ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா அது டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட். இப்போ அதே கஸ்டமருக்கு நம்ம கூட்ஸை சேல் பண்ணியிருக்கோம். இப்போ அவங்க பேமெண்ட் பண்ணும் பொழுது நம்ம கொடுக்கக்கூடிய டிஸ்கவுண்ட்டை டிஸ்கவுண்ட் அலவுடுன்னு சொல்லுவோம். இதுக்கான ஓவர்வியூ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. நம்ம பிஸ்னஸ் ஒரு சப்ளையர்ட்டேருந்து 10,000 வர்த்துக்கு கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுது. இப்போது 10,000 வந்து நம்ம அந்த சப்ளையருக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. ஓகே, பேமெண்ட் பண்ணும் பொழுது இயர்லியராக நான் பேமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால ஒரு 200 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. நம்ம பிஸ்னஸ்லேருந்து அப்போ நம்ம 9,800 தான் பேமெண்ட் பண்ணுறோம். மீதி இருக்க 200 தான் டிஸ்கவுண்ட் ரிசீவ்னு சொல்கிறோம். இப்போ இதை சப்ளையர் நமக்கு கொடுத்தனால டிஸ்கவுண்ட் ரிசீவ்னு சொல்கிறோம். இதே இப்போ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில், அந்த சப்ளையர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா அந்த 200 டிஸ்கவுண்ட் அலவுடுன்னு சொல்லுவோம். இந்த டிஸ்கவுண்ட் அலவுடையும் பார்த்துடலாமே. அதே மாதிரி நம்ம பிஸ்னஸ் நம்மளோட கஸ்டமருக்கு ஒரு 20,000க்கு கூட்ஸை சேல் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். அவங்க கேட்ட டைமுக்கு முன்னாடியே கேஷை பேமெண்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. அதனால் நம்ம பிஸ்னஸ்லேருந்து ஒரு 500 டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். இப்போ இதே தான் டிஸ்கவுண்ட் அலவுட்னு சொல்கிறோம். அப்போ நம்ம கஸ்டமர் 19,500 மட்டும்தான் நம்மளுக்கு பேமெண்ட் பண்ணுவாங்க. மீதி இருக்க 500 டிஸ்கவுண்ட். இப்போ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்க்கலாம். உங்களோட புக்கில் எல்லாம் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியும் சேல் பண்ணுற மாதிரி கேட்டிருப்பாங்க. அப்புறம் ஒரு 2 or 3 டேஸ் கழித்து அந்த கேஷை பேமெண்ட் பண்ணுற மாதிரியும் ரிசீவ் பண்ணுற மாதிரியும் காமிப்பாங்க. நம்மளும் அதே மாதிரியே பார்க்கலாம். பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃப்ரம் மிஸ்டர் ஏ ₹10,000. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் மிஸ்டர் ஏட்டேருந்து. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த சப்ளையர் பேர் கொடுத்தாவே அது கிரெடிட் பர்ச்சேஸ் தான். பிகாஸ் அந்த இடத்துல கேஷே மென்ஷன் பண்ண கிடையாது. ஸோ கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு மிஸ்டர் ஏக்கு நம்ம கேஷ் கொடுக்க கிடையாது. இது வந்து கிரெடிட் பர்ச்சேஸ். ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனில் இருக்க அக்கௌண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ்டு கூட்ஸ் அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளே வரும். இன்னொன்று மிஸ்டர் ஏ தான், ஏன்னா கேஷ் கொடுத்தா கேஷ் அக்கௌண்ட்டுன்னு போட்டிருப்போம், கேஷ் தான் கொடுக்கல. அப்போ நம்ம யாருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கோ அவங்க நேம் தான் எழுதணும். அப்போ மிஸ்டர் ஏ அக்கௌண்ட்டுன்னு போட்டுரும். நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபை. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது நாமினல் அக்கௌண்ட்டுக்கு கீழே வரும். ஸோ பர்ச்சேஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறதுனால ரூல் படி டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். அடுத்தது மிஸ்டர் ஏ, அவங்க பர்சன் அப்படிங்கிறதுனால பர்சனல் அக்கௌண்ட். இங்கே ரூல் படி அவங்க கொடுக்குறாங்களா வாங்குறாங்களா, கிவ்வரா ரிசீவரா? டிரான்சாக்ஷன் ஒரு டைம் நல்லா படிங்க. பர்ச்சேஸ்டு கூட்ஸ், அப்போ நம்ம தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம் மிஸ்டர் ஏட்டேருந்து. அதனால கூட்ஸை கொடுக்கறதுனால அவங்க கிவர். ஸோ கிரெடிட் த கிவர். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு மிஸ்டர் ஏ அக்கௌண்ட். அடுத்த டிரான்சாக்ஷன் கேஷ் பெய்டு டு மிஸ்டர் ஏ ₹10,000. கூட்ஸை 10,000க்கு பர்ச்சேஸ் பண்ணோம். இப்போது 10,000 rupees பேமெண்ட் பண்ணுறோம். இப்போ அக்கௌண்ட் ஐடென்டிஃபை பண்ணிடலாம்.
கேஷ் பெய்டு அப்படிங்கிறதுனால ஒன்று கேஷ் அக்கௌண்ட். யாருக்கு பேமெண்ட் பண்ணுறோம்? மிஸ்டர் ஏ. ஸோ மிஸ்டர் ஏ அக்கௌண்ட். அடுத்தது கேஷ் அப்படிங்கிறது ரியல் அக்கௌண்ட். நம்ம கேஷை பேமெண்ட் பண்ணுறதுனால ரூல் படி கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நெக்ஸ்ட்டு மிஸ்டர் ஏ அப்படிங்கிறவங்க பர்சன், ஸோ பர்சனல் அக்கௌண்ட். இங்கே ரூல் படி நம்ம பேமெண்ட் பண்ணுற கேஷை ரிசீவ் பண்ணுறாங்க, ஸோ டெபிட் த ரிசீவர். மிஸ்டர் ஏ அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். கூட்ஸை 10,000க்கு வாங்கணும், ஸோ 10,000 பேமெண்ட் பண்ணிட்டோம். இப்போ இதில் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறதே இல்லை. இதைய வச்சு டிஸ்கவுண்ட் இன்வால்வ் ஆகிற மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் பார்க்கலாம். கேஷ் பெய்ட் rupees 9,800 in full settlement of rupees 10,000 due to creditor Mr. A. அப்போது 10,000 நம்ம கொடுக்க வேண்டியது இருந்திருக்கு, ஆனால் 9,800 மட்டும்தான் பேமெண்ட் பண்ணுறோம். அந்த ஃபுல் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற வேர்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எந்த டிரான்சாக்ஷன்லையாச்சும் இந்த ஃபுல் செட்டில்மெண்ட்டுங்கிற வேர்டு நீங்கள் பார்த்தாவே ஒன்று டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருப்போம், இல்லை டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருப்போம். இங்கே ஒருத்தர்கிட்ட கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணதுனால டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணுறோம். இதே சேல் பண்ணியிருந்தோன்னா டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு கீவேர்டு இந்த ஃபுல் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது மட்டும்தான். அதை பார்த்தாவே ஓகே, இங்கே நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம பார்த்துட்டு இருக்கிறதே டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. அப்புறம் இந்த டிரான்சாக்ஷன் கொடுக்காம இதுக்கு முன்னாடி கேஷ் பெய்டு டு மிஸ்டர் ஏ rupees 10,000 கொடுத்தேன். பிகாஸ் கேஷை பேமெண்ட் தான் பண்ண போகிறேன், அதுவும் மிஸ்டர் ஏக்கு தான் கொடுக்க போகிறேன். என்ன, போன டிரான்சாக்ஷனில் 10,000 ஹோலாக கொடுத்துட்டோம். இந்த டிரான்சாக்ஷனில் 10,000க்கு பதிலாக கம்மியாக 9,800 கொடுக்குறோம். ஏன்னா மீதி டிஸ்கவுண்ட்டை ரிசீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால. அப்போது நம்ம நார்மலாக போடுற கேஷ் அக்கௌண்ட்லேயும் மிஸ்டர் ஏ அக்கௌண்ட்லேயும் எந்த சேஞ்சஸும் இல்லை. கேஷ் பெய்டு rupees 9,800ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கேஷ் அக்கௌண்ட்டு தான், அது ரியல் அக்கௌண்ட்டு கீழே தான் வரும். கேஷை பேமெண்ட் பண்ணுறதுனால கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்போது கிரெடிட் சைடில் டைரெக்டாக எழுதிக்கலாம், டு கேஷ் அக்கௌண்ட் 9,800. அடுத்தது டிரான்சாக்ஷனில் கடைசி வேர்ட் பார்த்துக்கோங்க, டு கிரெடிட்டார் மிஸ்டர் ஏ, அதாவது மிஸ்டர் ஏக்கு கொடுக்குறோம் காசை. ஸோ மிஸ்டர் ஏ அக்கௌண்ட் தான், அவங்க பர்சன் அப்படிங்கிறதுனால பர்சனல் அக்கௌண்ட்டு கீழே வரும். நம்ம கொடுக்குற காசை அவங்க ரிசீவ் பண்ணுறதுனால டெபிட் த ரிசீவர். அதனால் டெபிட் சைடில் மிஸ்டர் ஏ அக்கௌண்ட் டெபிட்னு போட்டுக்கலாம். இப்போது அவங்கள்ட்ட எவ்வளோக்கு கூட்ஸ் வாங்கணும்? 10,000க்கு. அந்த ஹோல் அமௌண்ட்டையும் தான் நம்ம இங்கே போடணும். அது எப்படி? 10,000க்கு தான் கூட்ஸ் வாங்கினோம், ஓகே. ஆனால் நம்ம 10,000 தான் கொடுக்கலையே, 9,800 மட்டும் தானே கொடுக்குறோம். அப்படியே நம்ம 10,000 மிஸ்டர் ஏ அக்கௌண்ட்டில் போடணும். பிகாஸ் ஃபுல் செட்டில்மெண்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதுக்கு மேலே நம்ம அவங்களுக்கு காசை கொடுக்க போகிறது இல்லை. அப்போது ஃபுல் கடன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ஏ அக்கௌண்ட்டில் 10,000 போட்டுடணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஏ அக்கௌண்ட்டில் 10,000 இருக்குது, கேஷ் அக்கௌண்ட்டில் 9,800 இருக்குது. டெபிட் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு கரஸ்பாண்டிங் கிரெடிட் இல்லையா? ஆனால் இங்கே 200 டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிகாஸ் ஃபுல் செட்டில்மெண்ட்டுன்னு கொடுத்ததுனால டிஸ்கவுண்ட் இன்வால்வ் ஆயிருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். சப்ளையர்கிட்ட கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுனால இங்கே சப்ளையர் தான் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்டை கொடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பிஸ்னஸில் என்ன பண்ணுறோங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அப்போது டிஸ்கவுண்ட்டை சப்ளையர்கிட்ட ரிசீவ் பண்ணுற, ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட்டுன்னு சொல்லி போடணும். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு நமக்கு நாமினல் அக்கௌண்ட்டு கீழே தான் வரும். பிகாஸ் எல்லா இன்கம்ஸ் கெயின்ஸ் எல்லாமே நாமினல் அக்கௌண்ட் தான். ரூல் படி கிரெடிட் பண்ணணும். ஸோ கிரெடிட் சைடில் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட்டுன்னு போட்டுக்கணும். எவ்வளோ ரிசீவ் பண்ணோம்? 200. சரி, கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணும்பொழுது டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா எப்படி என்ட்ரிஸ் போடுறதுன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அதே மாதிரி கூட்ஸை சேல் பண்ணிவிட்டு நம்ம கஸ்டமருக்கு டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருந்தோன்னா என்ட்ரிஸ் எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சோல்டு கூட்ஸ் டு மிஸ் பி rupees 20,000. ஸோ மிஸ் பி அப்படிங்கிறவங்களுக்கு கூட்ஸை சேல் பண்ணியிருக்கோம் 20,000க்கு. இங்கே கேஷ் அப்படிங்கிறது நம்மளுக்கு மென்ஷன் பண்ண கிடையாது, அதனால் இது கிரெடிட் டிரான்சாக்ஷன். அப்போ மிஸ் பி அப்படிங்கிறவங்க நம்மளுக்கு டெப்டார். டிரான்சாக்ஷனில் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சோல்டு கூட்ஸ் அப்படிங்கிறதுனால சேல்ஸ் அக்கௌண்ட். கூட்ஸை சேல் பண்ணிட்டு காசு கொடுத்துருந்தாங்கன்னா கேஷ் அக்கௌண்ட்டுன்னு போட்டிருப்போம். இங்கே தான் அவங்க கொடுக்கல, ஸோ அந்த பர்சன் நேம் தான் போடணும், மிஸ் பி அக்கௌண்ட். அடுத்தது சேல்ஸ் நமக்கு நாமினல் கீழே வரும். ரூல் படி கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். நெக்ஸ்ட்டு மிஸ் பி அப்படிங்கிறவங்க பர்சன், ஸோ பர்சனல் அக்கௌண்ட். ரூல் படி நம்ம சேல் பண்ணுற கூட்ஸ் அவங்க ரிசீவ் பண்ணுறதுனால டெபிட் த ரிசீவர். மிஸ் பி அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் மிஸ் பி.
ஸோ கூட்ஸை 20,000க்கு சேல் பண்ணோம், அதுக்கான ஹோல் அமௌண்ட்டை இப்போ நம்ம ரிசீவ் பண்ணிடுறோம். கேஷ் ரிசீவ்ட் அப்படிங்கிறதுனால ஒன்று கேஷ் அக்கௌண்ட் ஃப்ரம் மிஸ் பி, அதனால் மிஸ் பி அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு கேஷ் அப்படிங்கிறது ரியல் அக்கௌண்ட். நம்ம கேஷை ரிசீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ரூல் படி டெபிட் வாட் கம்ஸ் இன். அடுத்தது மிஸ் பி அக்கௌண்ட், பர்சன் அப்படிங்கிறதுனால பர்சனல் அக்கௌண்ட். இங்கே கேஷை ரிசீவ் பண்ணுறது தான், ஆனால் அந்த கேஷை கொடுக்கறது யார்? மிஸ் பி. ஸோ அவங்க தான் கிவ்வர். ரூல் படி கிரெடிட் த கிவ்வர். கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு மிஸ் பி அக்கௌண்ட் 20,000. இப்போ இதை பேஸ் பண்ணி டிஸ்கவுண்ட் இருக்க மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் பார்க்கலாம். கேஷ் ரிசீவ்ட் rupees 19,500 in full settlement of rupees 20,000 due from debtor Miss B. இங்கே ஃபுல் செட்டில்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க, அப்போது டிஸ்கவுண்ட் இன்வால்வ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, 20,000 ரிசீவ் பண்ண வேண்டிய நம்ம 19,500 தான் ரிசீவ் பண்ணுறோம். அப்போது கேஷை ரிசீவ் பண்ணுறதுனால டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெபிட் 19,500 அண்ட் டிஃப்ரென்ஸ் 500 தான் நம்ம கொடுக்கக்கூடிய டிஸ்கவுண்ட். யார் கூட்ஸை சேல் பண்ணுறாங்களோ அந்த பர்டிகுலர் சப்ளையர் தான் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஸோ இங்கே நம்ம தான் சேல் பண்ணுறோம், ஸோ நம்ம தான் சப்ளையர், அதனால் டிஸ்கவுண்ட் அலௌடு. ஸோ டிஸ்கவுண்ட் அலௌட் அப்படிங்கிறது நம்மளுக்கு லாஸ், ஸோ நாமினல் அக்கௌண்ட்டு கீழே வரும். ரூல் படி டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். ஸோ டெபிட் சைடில் டிஸ்கவுண்ட் அலௌட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி போட்டு 500 போடணும். அடுத்தது யார்கிட்ட கேஷ் ரிசீவ் பண்ணுறோம், யாருக்கு டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணுறோம்? மிஸ் பிக்கு தான். இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அவங்க பர்சன் அப்படிங்கிறதுனால பர்சனல் அக்கௌண்ட் தான், அவங்க தான் நம்மளுக்கு கேஷை கொடுக்குறாங்க அப்படின்னனால கிரெடிட் த கிவ்வர். ஸோ டு மிஸ் பி அக்கௌண்ட் 20,000. இங்கே நம்ம ஃபுல் அமௌண்ட் 20,000 போடுறோம், அவங்க நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் 20,000 தான், ஆனால் 19,500 தான் நம்ம ரிசீவ் பண்ணுறோம். அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் 500 நம்ம கொடுக்கக்கூடிய டிஸ்கவுண்ட். ஸோ ஃபுல்லாக செட்டில் அவுட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கு மேலே அவங்க கொடுக்கணுங்கிற ஆப்ளிகேஷன் கிடையாது. ஓகே, அவ்வளோதான். எப்பயுமே இந்த ஹிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு தான் வரும். பிகாஸ் சப்ளையர்கிட்டருந்து கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறோம், அவங்க தான் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க, நம்ம டிஸ்கவுண்ட்டை ரிசீவ் பண்ணுறோம். ஸோ கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணும் பொழுது அவங்க கொடுக்குற டிஸ்கவுண்ட்டை தான் நம்ம ரிசீவ் பண்ணுறதுனால டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. ஸோ பர்ச்சேஸ்டு கூட்ஸ்ன்னு வந்தாவே இந்த இடத்துல டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கூட்ஸை சேல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் அலோடு. இங்கே நம்ம தான் சப்ளையர், நம்ம தான் டிஸ்கவுண்ட்டை அலோவ் பண்ணுறோம். ஸோ ஈஸியாக நம்ம டிஸ்கவுண்ட் அலோட் அண்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டை போட்டுடலாம்.